உடனே போவா, அங்கும் இங்கும் அலைவா. அவளால ஒன்னும் கட்டுப்படுத்த முடியாது. என்ன 1000 மாடாச்சு, ஒரு கண்ணு கட்டு எழுப்பா, ஒரு மாடு அந்தண்ட கட்டுவா. இப்படி இதனோட இவள் மண்ணாடின்னு இருக்கிற காலத்துல இவர் பட்டுன்னு கொல்லபரமா உள்ள போயிடும். உள்ள போனா முதல் நாள் ராத்திரியே பசங்கள்கிட்ட சொல்லி வச்சாச்சு, அந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் நம்பர் வீட்டில் நாளைக்கு திருட போறோம்னு. பசங்கள்லாம் சித்தமா வாசல்ல நிப்பானோம். எதற்காக கிருஷ்ணன் கூட இத்தனை பசங்க சுத்துறான்னா, பின்னாடி பிரம்மதேவனும் சொல்ல போறார், புண்ணியம் பண்ணவாதான் எதனால சுத்ரா, அவளுக்கு அதனுடைய அருமை தெரியாது. ஏன் சுத்ரான்னா, கிருஷ்ணன் கூட இருந்தா 2 பால் கிடைக்கும், 2 வா பால் கிடைக்கும், கொஞ்சம் வெண்ணெய் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், புண்ணியம் உண்டு புருஷார்த்தம் உண்டு சுத்ரான். பகவானுடைய வஸ்துனுடைய அந்த அர்த்தம் தெரிஞ்சா சுத்ரான்னா ஒன்றும் கிடையாது. அறிவொன்றும் இல்லா ஆய்க்குலம், எதுவுமே தெரியாம சுத்தின்றது. கதவை முன்பக்கம் வந்து சுவாமி திறந்து விட்டுடுவார். இவன் அப்படியே முன்னதாக எல்லாரும் அந்த ஹாலுக்கு வந்துடுவான். வந்து பார்த்தா மேல உரி தொங்குறது, பானை இருக்கு, பார்த்தாலே ருச்சிக்க ருச்சிக்க இருக்கு, நாக்குல ஜலம் சொட்டுறது, அப்படி அழகா வச்சிருக்காவ. உடனே சுவாமி அதை எடுத்து சாப்பிட போவர். பார்த்தா அது எங்க இருக்குன்னு ஒசரக்க இருக்கும். அது எப்படி எடுக்கலாம்? பீட்டே பீட்டே நிஷன்ன பாலகலே. ஒரு பீடத்தை போட்டார். அந்த மாடு கலைக்கிறதுக்கு உண்டான முக்காளி அங்க பக்கத்துல தான் இருக்கு. அதுக்கு தான் நீங்க உபயோகமே இல்லையே, மாடு கறவையே கிடையாது. அதை எடுத்து போடுவார். பீட்டே பீட்டே, அப்பையும் உயரம் போகல. இன்னொரு ஸ்டூல போட்டா அது மேலேயும் உயரம் போகல, அது கை எட்ட மாட்டேங்க. உடனே பார்த்தாரு அந்த அந்த குரூப்ல, பசங்க குரூப்ல ஒரு பையன் இருக்கான், ரெட்ட நாடியா ஒருத்தன் இருக்கான். அவனை கூப்பிட்டு குதிரை போட சொல்லி அதற்கு மேல அவனை அதுக்கு மேல சுவாமி ஏறி நிற்கிறார். பீட்டம், அதற்கு மேல ஒரு பீட்டம், அதற்கு மேல இந்த இந்த ரெட்ட நாடியா இருக்கிற அதற்கு மேல சுவாமி மேல ஏறி நிற்கிறார். பீட்டே பீட்டே நிஷன்ன பாலகலே திஷ்டன் ச கோபாலகா. அதுக்கு மேல சுவாமி எந்த நின்று ஏறி நின்று அந்த பானையை தொட போற. பார்த்தா அந்த கோபி என்ன பண்ணிருக்கான்னா, அவ சுவாமியோட கெட்டிக்காரியம். சுவாமி வரா, இப்படி திருட்டு பழக்கம் வந்ததுன்னு அந்த ஒரு அலாரம் சிஸ்டத்தை அவ செட் பண்ணி வச்சிருக்காளா அந்த பானை கிட்ட. யந்திர அந்தஸ்தித துக்த பாண்டம். சுவாமி போய் ஆசையா அப்படி தொட போற. தொட்டா கண 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 கணன்னு மணி அடிக்குது. இவர் இதை தொட்டா மணி அடிக்கும்படியுமா ஒரு செட் பண்ணி வச்சிருக்காளா அந்த கோபி. சுவாமி பார்த்து மூக்குல விரல வச்சார். இவ என்ன விட கட்டிக்காரியா இருக்காளே, எப்படிடா திருடன்னு ஆலோசனை பண்ணார். உடனே பார்த்தார், மேல ஒரே ஒரு வஸ்திரம் இருக்கு. ஆகாரத்துக்கு முன்னாடி இருக்கிற இடங்கள்லாம் சரி பண்ணிக்கணும். இப்ப மேலேயோ வெண்ணெய் திருடணும், பாலை திருடணும், தயிரை திருடணும். இந்த வஸ்திரமோ ஒரே வஸ்திரம் மேல இருக்கு. இந்த சாப்பிட்ற காலத்துல மேல தயிர் பால் வெண்ணாச்சுன்னா அம்மா கொண்டு விடுவா, அடிப்பா நம்மளை போட்டு. இதை எங்க வைக்கிறதுன்னு பார்த்தாரு. இதற்கு ஒரு இடம் வேணும். ஏகக்கிரியா துவர்த்தகரி பகுவா. மூளை உள்ள ஒரு காரியம் பண்ணா மினிமம் 2 பலன் இருக்கு. சர்வேஸ்வரன் பண்ணா கேட்கவா வேணும். உடனே பார்த்தார், அந்த பீதாம்பரத்தை அவுத்தார். எடுத்த அந்த யந்திர அந்தஸ்தித துக்த அபாண்டம், இந்த நாக்கு இருக்கே, மணியினுடைய நாக்கு இருக்கே, அதோட தலையோட கால் சுத்தினார். சுத்தி கட்டி விட்டார். இப்ப அடி பார்ப்போம்னார். முதல்ல அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண, மணிகிட்ட சொல்லி பார்த்தார், அது கேட்கல. தொட்டோன்னு அடிக்கிறியப்பா, நானும் திருட வந்திருக்கேன், அந்த கோபி என்னை பிடிக்க நிற்கிறான், நீ பாட்டுக்கு இந்த சமயத்துல அடிச்சா என்ன அர்த்தம்? உடனே அந்த மணி சைத்தன்யம் இல்லாத வஸ்து, ஆனா சுவாமிய பார்த்தா அது பேசும், சைத்தன்யம் உண்டா. உடனே அது அடியேன்னு. அடியேன்னா என்னன்னா, சுவாமி தேவரின் நான் தாசன் அடியேன்னு. உடனே சுவாமி திருப்பி கைய வைக்கிறார். அடியேன்னு அதை சொல்லி எடுத்தேன்னு கைய வைக்கிறார். அது திருப்பி கணக்கணக்கணன்னு அடிக்கிறது. என்னப்பா இப்ப அடியேன்னு சொன்ன திருப்பி அடிக்கிறியன்னா, அப்படி அடியேன்னு சொல்லல சுவாமி தேவரீர், நான் அடியேன்னு அடிக்க மாட்டேங்கிற அர்த்தத்தை சொல்லல. என்னுடைய விநியோகமே அவதாரமே எதுக்கு, நான் பிறப்பு எதுக்குன்னா உங்க பூஜை காலத்துல அடிக்கிறதுக்கு தானே. இப்ப நீங்க நிவேதனம் பண்ணிக்க போறீங்க, அதுக்கு அடிக்கதான் நான் இருக்கேன். என்ன போய் நீங்க அடிக்க கூடாதுன்னு சொல்லலாமா? நான் அடிக்கதான் அடிப்பேன். இவன் சொன்னா கேட்க மாட்டான். பார்த்தாரு, அந்த நாக்குல எல்லாத்தையும் துணியை போட்டு சுத்தி விட்டார். இப்ப அடி பார்ப்போம்னார்.
அதால அடிக்க முடியல. சரி, காரியம் பங்குடு ஆயிடுது. மேல கைய வைக்கலாம் அப்படின்னு இந்த பானையில கைய வைக்க போறார். வக்ரோபாந்த கிருதசிர கம்பம் பிபன்னு. இவ்வளவு பிரயாசப்பட்டது அதற்கு தானே. ஆனந்தமா அதுல இருக்கக்கூடியதான அந்த வஸ்துக்கள் எடுத்து சாப்பிடுறாரு சுவாமி. நன்னா இருந்ததுன்னா அந்த க்ஷணமே சர்டிபிகேட்டாம். வக்ரோபாந்த கிருதசிர கம்பம் பிபன்னு. தலையாட்டின்டே பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா பண்ணியிருக்காளேன்னு ஒரு சர்டிபிகேட் அந்த க்ஷணமே கொடுப்பார். தலையாட்டின்டே இப்படி குடிச்சுட்டு இருக்காரு சுவாமி. அனுபவிச்சு குடிக்கிற காலத்துல எல்லாருக்கும் கிடைக்கிறது. சுவாமி என்ன பண்ணார், ஒரு தட்டை தட்டினார், அவரும் குடிச்சார். கையை இப்படி அகட்டி விட்டார். அவர் கையிலேருந்து 2 பைப்பு சொட்டுறது அப்படியே கொட்டினா இல்ல கூட இருக்கிற பசங்கள்லாம் குடிச்சுடும். எல்லாரும் அப்படி சந்தோஷமா குடிச்சுட்டு இருக்கான். அதுல ஒரு வயலு கிடைக்கல. யாருன்னா அந்த குதிரை போட்ட வயலு கிடைக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணான், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு காலை நோண்டிண்டே இருக்கான். கிருஷ்ணா எனக்கு மட்டும் கிடைக்கலையே, எல்லாருக்கும் கிடைச்சுடுத்தேன். சுவாமி பார்த்தார், ஒரு பந்து வெண்ணெய் எடுத்தார், ஒரே அடி மூஞ்சில சாப்பிட்டுட்டே இரு கடைசி பேர். பக்ரோபாந்த கிருதசிர கம்பம் பிபன்னு. இப்படி பார்த்தா பட்டுன்னு அந்த கோபி உள்ள நுழைஞ்சுட்டாலும். இது நடந்துட்டு இருக்கிற காலத்திலேயே அந்த கோபி உள்ள வந்துட்டான். பாயாதாகத கோபிகா நயனயோ. வந்தா இத்தனை காரியம் நடக்கிறது. ஆனந்தமா அப்படி ரசிச்சு சாப்பிட்டு இருக்காரு. குழந்தைகளுக்கு கொடுக்கிறார், சிரிச்சுண்டே சாப்பிடுறார். இந்த பயலுக்கு வெண்ணையும் கொடுத்தார். எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற காலத்திலேயே மேல நிற்கிறார். ஜாகிரதையா வேற நிற்கிறார். பண்ற காலத்திலேயே ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, வாயோரமா வாக்கிலேயே தனியா ஒரு சைட்ல பால், தயிர், வெண்ணெய் 3த்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி ரெடி மிக்ஸா வச்சுட்டு இருக்காரு. தனியா உள்ள பொழுது போயிட்டே இருக்கு. எதனாலன்னா எதற்கும் இருக்கட்டும்னு வச்சுட்டு இருந்தான். உடனே என்னன்னா அந்த கோபிகா வந்துட்டான். பாயாதாகத கோபிகா நயனயோகோ. என்னடா பையில திருடர்களான்னா அந்த கோபிகா அடிக்க வந்துட்டான். சுவாமி என்ன பண்ணாரு, அந்த உரிய பிடிச்சாரு, மேல போயிட்டாரு. இந்த பசங்கள்லாம் ஒரே ஓட்டம் ஓடியே விட்டான். இந்த அவ கைக்கும் அந்த உரி இந்த குதிரை போட்டானே அந்த பயலுடைய முதுகும் சரியா இருந்தது. அவன் மாட்டி விட்டான். உடனே என்னாச்சுன்னா, அவ அடிக்க வந்தா சுவாமியுடைய முகத்தை பார்த்தார். எல்லாரும் சொக்கி போனது கூடியதான அந்த முகம் இல்லையா, அந்த முகத்தை பார்த்தா அடிக்க வந்த மனசு மாறி போயிடுது. உடனே சுவாமி அப்படியே முகத்தை பாவமா வச்சுண்டு பயந்தது போல ஒரு சுபாவத்தை வச்சுண்டு பக்கத்துல வந்தார். ஏண்டாப்பா கிருஷ்ணா, ஏண்டா திருடுற, அப்படி இப்படி பண்ணலாமான்னு அவ ஒரு வாத்சல்யத்தோட கேட்கிறா. அவன் சுவாமியை பார்த்தோன்னு மனசு மாறி போயிடுது. அடிக்கணும் தான் வந்தா, மனசு மாறி போய் கேட்கிறா. உடனே சுவாமி சொன்னார், இல்ல மாமி, என்னுடைய கண்ணுக்குட்டியை நான் எல்லா இடத்துலையும் தேடினேன். காளியமடுவில் தேடினேன். அம்மா ஒரு வெள்ளை கண்ணுக்குட்டியை கொடுத்து மேய்க்க சொன்னா, மேய்ச்சின்னு வந்தேன். அந்த கண்ணுக்குட்டி தொலைஞ்சு போயிடுது, கெட்டு போயிடுது. அதை நான் காளியமடுவில் தேடினேன், யமுனா புலினத்தில் தேடினேன், பிருந்தாவன காட்டில் தேடினேன். எங்கேயுமே அந்த கண்ணுக்குட்டி கிடைக்கல. அதனால அந்த கண்ணுக்குட்டி உங்க ஆத்து பானையில இருக்கோ உரிசட்டியில இருக்கோன்னு பார்க்க வந்தேன். மயங்கி போய் அதையும் ஓஹோ அப்படியான்னு கேட்டு இருக்காள். பயில யாரா நீன்னா, பலராமன் தம்பின்னார். பலராமனை கத்தி சொல்லி என்னைக்கா ஒரு நாள் கேஸ் ஆச்சுன்னா அண்ணா மாட்டிக்கிட்டும். ஏன்னா அவர்கிட்ட பேச்சே கிடையாது, நேரா அடிதான். கலப்பையால இழுத்து உலக்கையால ஒரு அடி. எல்லாத்தையும் கேட்டா, ஏண்டா பையல ஏமாத்திரையா, கண்ணுக்குட்டி எப்படிடா இந்த பானை சட்டிக்குள்ள வரும், விழிச்சுட்டான்னு தெரிஞ்சுது. அடிக்க வந்தாலும் அப்படி பக்கத்துல, இது மேற்கொண்டு விட்டா நம்மளை அடிச்சுடுவான்னு தெரிஞ்சுது. பாயாதாகத கோபிகா நயனயோகோ. இந்த ரெடிமிக்ஸ் ஒன்று வாயில வச்சுட்டே இருக்கார். இத்தனை விவகாரத்துக்கு நடுப்புற அதை வச்சுட்டு இருக்கார். இனிய அடிச்சுடுவான்னு தெரிஞ்சுது. பூன்னு ஒரு துப்பினா அவன் மூஞ்சி முழுக்க இந்த பால் தயிர் வெண்ணெய். கண்ணை தொடச்சுன்னு பார்த்தா சுவாமி அஸ்திராயப்படுன்னு கிளம்பி போயிட்டு.
இது மட்டுமா அண்ணா, இது போல பலவிதமான லீலைகள். நாத்தி பாண்டம் பினத்தி. சிலாத்துக்கு போவர், கஷ்டப்பட்டு இதே ஃபார்முலாவை கீப்பப் பண்ணி உள்ள வந்து பார்த்தா மேல உரியில கைய வச்சு சாப்பிடலான்னு போவர். போனா அந்த பானை எப்படி இருக்கும்னா ஒரே நாத்தமா இருக்கும், ஸ்மெல் தாங்காது. சுவாமிக்கு எல்லாம் நீட்டா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். அவளுக்கு இந்த ஊழலே பிடிக்காது. அப்படி இவ்வளோ பிரயாசப்பட்டு அங்க வந்து கைய வச்சா இவன் நாத்தம் முடிச்ச வெண்ணையை வச்சுட்டு இருக்கு, ஒரே ஸ்மெல்லா இருக்கு. உடனே பாப்பார், வந்ததுக்கு என்ன பண்ணுவார்னா நாத்தி பாண்டம் பினத்தி, ஒரே உடை அந்த பானையை போட்டு உடைச்சு விடுவார். அங்கே மனசுல என்ன எண்ணம்னா, கஷ்டப்பட்டு இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உள்ள வந்தா நாத்தம் முடிச்ச வெண்ணெய் வச்சேன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு என்ன எண்ணம்னா அந்த பானையை மாத்தக்கூடாதுன்னு எண்ணமா. ஏன்னா என் மாமியார் கொடுத்த பானை, மாமியார் பாட்டி கொடுத்த பானை, ஆவி வந்த பானைன்னு எல்லாத்தையும் ரட்சணை பண்ணி வச்சுட்டு இருக்கா. அதை ஒழுங்கா அலம்பவும் இல்லை, ஆவி வந்த பானைன்னு வச்சுட்டு இருக்கா. அந்த பானையில வெண்ணெயை போடுறாளா, அந்த நாத்தம் அப்படியே ரொட்டேட் ஆகி திரும்பி திரும்பி நாத்த வெண்ணெயே வந்துட்டு இருக்கு, நாத்த தயிர், நாத்த பால். பார்த்தா இனிமேல் கொண்டு இது வரக்கூடாதுங்கிறதுனால உடைச்சு விடுவார். உடைச்சா என்ன, மறுநாள் புது பானை வாங்கிதானே ஆகணும். நாத்தி பாண்டம் பினத்தி. இது போல சில நாள் என்ன பண்ணுவார்னா, அன்னைக்கு எல்லாரும் ஒரு 5-6 அட்டம்ப்ட் ஆயிடும் எல்லா ராத்திரியும் போய். இப்படி உள்ள போனா அந்த பசங்க என்ன பண்ணுவா, கிருஷ்ணா போரும் யமுனை கரைக்கு போகணும், போனோம் அர்ஜென்ட் போயே ஆகணும், வயிறு வேற கடப்படாங்கிறது 4-5 ஆத்துல இன்னைக்கு ஆயிடுத்து கார்த்தாலேருந்து. இதோட போரும் அலம்னோ. சுவாமி பாப்பார் என்ன பண்ணுவார்னா, அவ ஆத்துல நீங்க யமுனை கரைக்கெல்லாம் போக வேண்டாம், என்ன பண்ணுங்கன்னா இங்கேயே உட்காருங்கோங்கிறார். அவளுக்கு இஷ்டப்பட்ட இடத்துல உட்காருங்கோ. பாரு ஆத்தை எப்படி பெருக்கி மெழுகி சுத்தம் பண்ணி அழகா வச்சிருக்கா. அவ இங்கேயே உட்காருங்கோம்பர். சுகாச்சாரியர் சொல்றாரு, அவ அப்படி பண்ண பிறகு 2 நாள் ஆகுமா அந்த நாத்தம் போறதுக்கு, அவ சரி பண்ணி இந்த நாத்தம் போறதுக்கு 2 நாள் ஆகுமா. அப்படி பல விதமான லீலை. இன்னதென்னா தான் மட்டும் சாப்பிட மாட்டாளாம். மர்கான் போக்ஷன்னு விபஜதி சச்சேத் நாத்தி பாண்டம் பினத்தி. அம்மா என்ன பண்ணுவா, அந்த யசோதை கேட்கிறா, உனக்கு நான் இன்னும் நிறைய தானடா வெண்ணெய் தரேன், நீ போய் ஏன் வீடு வீடா போய் யாச்சகம் பண்ணி திருடுற. சில இடத்துல இப்படி பண்ணுவார். உடனே அந்த கோபிகள்லாம் பார்த்தா அவர் சாப்பிட்றதுல குரங்குக்கும் கொடுத்துட்டு இப்படி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே சொல்லி பார்த்தா அந்த அம்மாட்ட யமுனை கரையில அது ஒன்றும் சரியா வரா மாதிரி தெரியல. உடனே எல்லா கோபியும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டா, மீட்டிங் போட்டா, இந்த பயலை பிடிச்சி அவன் அம்மாட்ட ஒப்படைச்சோம். அவள் அம்மாவும் ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறா, திருட்டு நிற்க மாட்டேங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போட்டு அந்த பயம் வரும்போது பிடிச்சி கொண்டு போய் அவன் அம்மாட்ட கையங்களவும் ஒப்படைக்கணும். திருடினான்னா யாரும் நம்ப மாட்டேங்க. முடிவு பண்ணிட்டு காத்துன்னு இருக்காலாம். அந்த பயம் வந்தா திருடுற காலத்துல பிடிக்கணும். சுவாமிக்கு எல்லாம் தெரியுமே. உடனே என்ன பண்ணான்னா, அன்னைக்கு திருட வந்தார். எப்படி வந்தார்னா, யார் யார் ஆத்துல அவ பிளான் பண்ணி வச்சிருக்காளோ அவ ஆத்துக்கு ஒவ்வொரு கிருஷ்ணனா போயிட்டு, எல்லாராத்துலயும் கிருஷ்ணன். இந்த மாமி சொல்றா, என் ஆத்துல 1ஆம் நம்பர்லயும் சொல்றா எனக்கு கிருஷ்ணன் கிடைச்சா நான் பிடிச்சிட்டேங்கிறான். 10ஆம் நம்பர்லயும் சொல்றான் என் ஆத்துல கிருஷ்ணன் கிடைச்சா பிடிச்சிட்டு. 5ஆம் நம்பர்லயும் சொல்றான். எல்லா ராத்துலயும் பார்த்தா இந்த கிருஷ்ணன் கிடைச்சுட்டே இருக்கும். கிடைச்ச கிருஷ்ணனை விடக்கூடாது, கொண்டு போய் நேரா யசோதை அம்மாட்ட கையும் களவும் ஒப்படைக்கு, சாட்சியோட ஒப்படைக்கு. அவ பிரயத்தனப்பட்டு கிருஷ்ணன் சின்னவன் தானே, அவனுடைய கையை பிடிச்சிட்டு தன்னுடைய கால் இடுக்கல அந்த கிருஷ்ணனை நிறுத்தி நடத்தி அழைச்சிட்டு வரா. அழைச்சிட்டு வந்து யசோதை அம்மாட்ட சொல்லணும்னு நினைக்கிறா. பார்த்தா அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற அத்தனை கோபியும் யசோதை அம்மாத்துல இருக்கா. பார்த்தா அத்தனை பேருடைய கால் இடுக்கலையும் ஒரு குழந்தை இருக்கு. என்ன ஆச்சரியம்னா, குனிஞ்சு பார்த்தா அது கிருஷ்ணன் இல்லை, அவளுடைய குழந்தை பஞ்சாபி.
இன்னொருத்தர் பார்க்க சீனு, தோககிருஷ்ணன், வரூதபன்னு சுவாமியுடைய சகாக்கள் எல்லாரும் அவாவா காலில் அவாவா குழந்தைய இழுக்கி பிடிச்சுன்னு வந்திருக்கா. கிருஷ்ணனை பிடிச்சோமேன்னு பார்த்தா ஆத்துக்கு வந்தா குழந்தைய யசோதை அம்மாவுக்கு நேர பார்த்தா அவளுடைய குழந்தையா இருக்கு. சுவாமி சொன்னார், நீ பண்ண தப்பு. நேரா வந்து யசோதை கிட்ட விட்டா. யசோதை, உன்னுடைய குழந்தை அக்கிரமம் பண்றா, நீ சொன்னா நம்பல, இதோ பாரு பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன்னா. யசோதை சொன்னா, கொஞ்சம் குனிஞ்சு நீ பாருன்னா. யாருன்னு பார்த்தா அவளுடைய குழந்தை. என்னடா ஆச்சரியமா இருக்கேன்னு அந்த கோபி மனசுல நினைச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துல என்னன்னா, ஊத்துக்காடு வெங்கட கவி சொல்றார், அம்மாவுக்கு பின்னாடி வந்து கையை அணைச்சுட்டு அம்மா கட்டத்தோட முத்தம் கொடுத்துண்டு, பார்வை ஒன்றே போருமே சொல்லாதே என்று கண்ணால் சொல்லிடும் அந்த கள்ள பார்வை ஒன்றே போருமே. அம்மாவுக்கு நேரம் நின்றுட்டு பின்னாடி இருந்திருந்தா அந்த கோபிகளுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியாது. பின்னாடி நின்று அந்த கோபிகளை பார்த்து சொல்றானா, சொல்லாதே என்று கண்ணால் சொல்லிடும் அந்த கள்ள பார்வை ஒன்று. சொல்லாதீங்கோ சொல்லாதீங்கிறான். இது என்னன்னா, அவாவா கிருஷ்ணனை பிடிச்சான்னு நினைச்சுட்டு இருக்கா. யசோத நீ பாருங்கிறா. உண்மையான கிருஷ்ணன் அம்மாவை நினைச்சுட்டு ஆத்துல இருக்கான். சொல்லாதீங்கோ சொல்லாதீங்கிறான். உடனே அந்த கோபியெல்லாம் பார்த்தா, நம்ம கிருஷ்ணன் நினைச்சோம், நம்ம குழந்தையா இருக்கே. உடனே ரிட்டன் அழிச்சுன்னு வாசலுக்கு வரான். வாசல்ல வந்து பார்த்தா ஏதோ தட்டு கட்டுறது. என்னன்னு பார்த்தா தன் குழந்தை கிருஷ்ணனா இருக்கான். ஆஹா, கிருஷ்ணன் தான் இவன், நம்ம தான் மாத்தி பார்த்துட்டோம். திருப்பி கொண்டு போய் யசோதையை விட்டான். யசோதை சொன்னா, அது உன் குழந்தை தாண்டி, நன்னா பாரு. திருப்பி யோஜனை பண்ணிட்டே திருப்பி வாசலுக்கு வரா. காலில் தட்டுப்படுறது. பார்த்தா கிருஷ்ணன். சுவாமி சொன்னார், ஒரு தடவை உனக்கு வார்னிங் கொடுத்துட்டேன், நீ சொன்னா கேட்க மாட்டேங்கிற. இன்னொரு தடவை வார்னிங் கொடுக்க மாட்டேன். முதல் தடவை குழந்தையா மாறின, ரெண்டாவது தடவை ஆத்துக்காரனா மாறிவிடும். அப்புறம் உனக்கு தான் கஷ்டம், பார்த்துக்கோ. அதனால இதோட நிறுத்தி விடு இந்த காரியத்தை. இவாளுக்கு மனசு எப்படி ஆயிடுத்துனா, எந்த சமயத்துல கிருஷ்ணன் வருவான், எப்ப திருடுவான், எனி டைம் எப்ப வேணா வரலாங்கிறதா இருக்கிறதுனால மனசு முழுக்க கிருஷ்ணனுடைய நினைப்பே இருக்கு. இது மட்டுமாண்ணா, இன்னும் பல லீலைகள். இந்த கோபிகள்லாம் பார்த்தா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல. உடனே என்ன பண்ணா, அவ ஆத்துல சொல்லி வச்சா, இந்த கிருஷ்ணன் வந்தா எல்லாரும் சேர்ந்து பிடிச்சி இந்த பையில உட்காத்தி வச்சோம். உட்காத்தி வச்சு அவ அம்மாவை இங்க வர சொன்னோம். இவன் கொண்டு போனாதானே இப்படி பண்றான், அவளை இங்க வர சொன்னோம். அன்னைக்கு என்ன பண்ணார், ஒரே கிருஷ்ணனாக ஒரு ஆத்துக்கு போனார். உடனே இந்த கோபி பார்த்தா, ஒருத்தி பிடிச்சா எல்லாருக்கும் சொன்னா, நடுப்புற திருடி இருக்கார், கையங்களமா ஆண்டுன்றார். உடனே கொண்டு வந்து நடுப்புற நிறுத்தி எல்லா கோபியும் சுத்தி முத்தி நின்னுண்டு அவ அம்மாவுக்கும் சொல்லி அமிச்சாச்சு. யசோதையும் வந்துட்டு இருக்கா. நடுப்புற இந்த கிருஷ்ணன் நிற்கிறார். குட்டி கிருஷ்ணனை பார்த்து அந்த கோபி எல்லாம் சொல்றா, உங்க அம்மா வரட்டும், கண்ணத்தை கிள்ள போற. உங்க அம்மா வரட்டும், கண் மொழிய நோண்ட போற. உங்க அம்மா வர போறா, உன்னை நன்னா அடிக்க போற. உனக்கு இருக்கு இன்னைக்கு. எவ்வளவு சொன்னாலும் கேட்காம நீ திருடிண்டே இருக்கியோன்னோ, உனக்கு இன்னைக்கு இருக்குடா செய்திங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மிரட்டுறான். அதுக்குள்ள ஒருத்தி சொல்றா, பாவண்டி தெரியாம திருடிடுத்திரி அந்த குழந்தைய விட்டுடுங்கிறா. ஒருத்தி இல்ல, தண்டனை கொடுக்கணுங்கிற. இப்படி பலதரப்பட்ட ஜனங்கள் பேசிட்டு இருக்கா. அந்த கோபி நடுப்புற நிற்கிற கிருஷ்ணர் வெண்ணையை சாப்பிட்டுட்டே இருக்காரு. இது என்னன்னா, அம்மாவை கூப்பிட அழுக ஒரு பக்கம் இருக்கு, இருந்தாலும் வெண்ணையை சாப்பிடுறார். சுகாச்சாரியார் சொன்னார், இவன் சாதாரணமான புது திருடனா இருந்தா வெண்ணைய கீழே போட்டுடுவான், பதட்டம் வந்துடும், அழ ஆரம்பிச்சுடுவான். அப்புறம் என்னன்னா, அம்மா வருவாளோ அடிப்பாளோங்கிற பயம்தான் இருக்கும், கைகால் உதற ஆரம்பிச்சுடுவோம். இவன் சர்வீஸான திருடன், கல்பித்தை தேயோகைன்னு அதற்குன்னு ஒரு வழியை உண்டாக்கினவன் இல்லையா. சர்வீஸ் ஆனவன். என்ன நினைப்புன்னா, திருடுறது திருடியாச்சு, அம்மாவை அனுப்ப ஆளும் போயாச்சு. எப்படியும் அம்மா வரதான் போறா, நம்மளை அடிக்கதான் போறா, திட்டதான் போறா. கஷ்டப்பட்டு திருடின இந்த வெண்ணையை சாப்பிடுவோமே ஒரு வாய், அதையே வேஸ்ட் பண்ணுவானே. அதனால பார்த்தார், சாப்பிட்டுட்டே இருக்காரு, கண்ணில் ஒரு பக்கம் அழுக வந்துட்டே இருக்கு. உடனே அம்மா வரா, அடிக்கிறா. ஏண்டா கிருஷ்ணா, என் மானத்தை வாங்குறியே, உனக்கு ஆத்துல வெண்ணெய் இல்லையா, எண்ணெய் இல்லை உனக்கு, இப்படி ஊர்
ஊரா வெண்ணையை திருடிட்டு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறியேன்னு அடிக்கிறான். உடனே அங்க இருக்கிற கோபி தடுக்கிறாள். அடிக்காதடி பாவண்டி, அந்த குழந்தை ஏதோ தெரியாம பண்ணி கொடுத்து அந்த குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிறியே, சின்ன குழந்தை தானே, விட்டுடு அவனை. எல்லாரும் அடிக்கிறது இந்த அம்மா தடுக்கிற, அம்மா அடிக்கிறதும் எல்லாரும் தடுக்கிறத பார்த்தார் கிருஷ்ணர். உடனே சொன்னார், பண்ண மாட்டேன்னு சொல்லுடா, பண்ண மாட்டேன்னு சொல்லுடான்னு அடிக்கிறாவ அம்மா. சுவாமி பார்த்தாரு, ஒத்துக்கோயேண்டா, அந்த கோபியெல்லாம் சொல்றேன், ஒத்துக்கோயேண்டா, உங்க அம்மா அடிக்கிறாளே, ஒத்துக்கோயேன். உன்னை சுவாமி ஒத்துட்டார், இனிமே நான் இந்த மாதிரி திருட மாட்டேன். அம்மா சத்தியமா சொல்றேன், இனிமே நான் இந்த மாதிரி திருட மாட்டேன். நிஜமா சொல்றேன், இனிமே நான் சத்தியமா இது போல திருட மாட்டேன். உடனே எல்லாரும் நினைச்சாலாம், இந்த குழந்தைக்கு மனசு மாறிடுத்து, இனிமே அவன் திருடவே மாட்டான், ரொம்ப நல்ல குழந்தையா போயிடுவான், திருட்டு நின்று போயிடும்னு சந்தோஷப்பட்டா. கோபிகளும் சந்தோஷப்படுறா, யசோதையும் சந்தோஷப்பட்டாள். முன்னே சொன்னது போல ஒரு காரியத்துல ரெண்டு பலன் இருக்கும். என்ன பண்ணான்னா, சுவாமியுடைய வாக்க நன்னா கவனிக்கும். என்ன சொன்னார் அவர்? அம்மா இது போல நான் இனிமே சத்தியமா திருட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கார்த்தால வேளை நான் திருடுறது, அதை இந்த கோபிகள் பிடிக்கிறது, அதை உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறது, அதற்கு நீங்க பஞ்சாயத்து பண்றது, இது எதுவுமே இருக்காது. நான் வர டைமும் தெரியாது, திருடுற விதமும் தெரியாது. உடனே பார்த்தார், இந்த டைமிங் செட் ஆகலை. கார்த்தால 4 மணிங்கிற அந்த டைமிங் செட் ஆகவே இல்லை. டைமிங்கை மாத்தினார். என்னன்னா, எல்லாரும் இந்த யமுனக்கரைக்கு போவாளோ அந்த சமயத்தில் வச்சுப்போம், அப்பதான் இது சரியான டைமிங். ஆனா யசோதை கண்டிச்சு வச்சிருக்கா, நீ இந்த பசங்க கூட சேர்ந்துதான் நீ கெட்டு போற, பசங்க கூட நீ சேரவே கூடாது. அந்த அம்மாக்களும் சொல்லியிருக்கா, நீ கிருஷ்ணனோட சேர்ந்தாதான் திருடுற, இல்லாட்டி நீ ஒழுங்கா இருக்க, நீ கிருஷ்ணனோட சேரக்கூடாது. எல்லாரையும் அவ அம்மா மிரட்டி வச்சுட்டு யமுனகரைக்கு அவ ஸ்நானம் பண்ண போயிருக்கா. போற காலத்துல ஆத்த பூட்டி சாவியை இரவானத்துல ஒளிச்சு வச்சுட்டு கிளம்பி போயிரு. சுவாமி பார்த்தார், இவரால் திருடாம இருக்கவே முடியாது. உடனே பார்த்தார், அம்மா இல்லாத நேரமா பட்டுன்னு ஆத்த விட்டு கிளம்பினார். அப்படி ரோட்ல நடந்து வர அவர் என்ன பண்ணார்னா, திகம்பரனா இருக்கக்கூடிய அந்த சுவாமி ஆத்துல இருக்கக்கூடிய குப்பை கூழியெல்லாம் தோண்டினர். பழைய சாமா இரும்பு சாமான்லாம் தேடினர். தேடி கேடி கண்டுபிடிச்சு ஒரு சாவி எடுத்துட்டார். அந்த சாவியில ஒரு நூலை கோத்தார், பெரிய ஒரு முழத்துக்கு நீளம் உள்ள ஒரு கயரை கோத்தார். கோத்ததை தன்னுடைய இடுப்புல கத்திண்டு அதை கையில வச்சுன்னு ஒய்யாரமா அப்படி சுத்திண்டே வரும். எங்கன்னா அந்த பசங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கான், சிவசிவான ஆத்து வாசல்ல உட்காந்துட்டு இருக்கு. அவ அம்மா யமுனக்கரைக்கு போயாச்சு, கிருஷ்ணன் கூடயும் தேரக்கூடாதுன்ட்டாளா, அதனால அந்த குழந்தைகள்லாம் ஆத்து வாசல்ல உட்காந்துட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணார், அதே வீதி வழியா தன்னுடைய வண்டியை விட்டார், அந்த பக்கமா போற கிருஷ்ணன் என்னன்னா அந்த சாவி அப்படி சுத்திண்டே போனார், ஒய்யாரமாக அப்படி சுத்திண்டு போற. இந்த இத்தனை நாள் கூட இருந்து திருடி தின்னு சுவாமியோட பழக்கப்பட்ட குழந்தைகள் அவளுக்கு பார்த்தா அந்த வஸ்துனுடைய ஆக்கர்ஷணம் பிடிச்சி இழுக்கிறது. வீடு வாசலை விட்டு இருக்கிறவாளுக்கே இந்த ரூபத்தை பார்த்தா இழுக்கும்னா, இவன் யாருன்னு அறிவொன்றும் இல்லா ஆய்க்குள். பார்த்தா அந்த குழந்தை அந்த கிருஷ்ணன்ட்ட பேசணுங்கிற எண்ணம் வருது. உடனே பார்க்கறா, எப்படி பேசுறது, பேசவும் தெரியும். சுவாமியை பார்த்தோன்னா அவன் அறியாம பேசினாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னாலும் சம்பந்தமே இல்லாம. உடனே சுவாமி சொன்னார், என்னடா சொல்ல மாட்டேன்னார். இல்லை, எங்கள் அம்மா பேசக்கூடாதுன்னு இருக்கா, நான் பேச மாட்டேன். பேச மாட்டேங்கிற, சொல்ல மாட்டேங்கிற, என்னத்தை பேச மாட்டேன், என்ன சொல்ல மாட்டேன்னா, இல்லை எங்கள் அம்மா உங்க கூட சேரக்கூடாதுன்னு இருக்கா, நான் சேர மாட்டேன். சரி வேண்டாம் போ. இல்லை நான் சொல்லவும் மாட்டேன். என்னடா சொல்ல மாட்டேன், என்ன விஷயம்னா, இல்லை எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, அதை நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். என்னடா பிரம்ம ரகசியம் உங்கள் அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கா, என்ன விஷயம் சொல்லு. இல்லை எங்கள் அம்மா ஆத்த பூட்டி அந்த சாவியை எங்க வச்சிருக்கான்னு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சுவாமி சொன்னார், உங்க அம்மாவுக்கு உண்மையில நம்பிக்கை இல்லை. எல்லா குழந்தைகிட்டையும் அவன் அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்கணும். உங்ககிட்ட உங்க அம்மா கிட்ட உங்ககிட்ட உங்க அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படி சொல்ற கிருஷ்ணான்னா, எங்க அம்மாவுக்கு என் மேல நம்பிக்கை உண்டு. உடனே சுவாமி சொன்னார்,
நம்பிக்கை இருந்தா உங்க அம்மா ஆத்த பூட்டி சாவியை ஒளிச்சு வச்சுட்டாடா போவா? உன் கையில் என்ன கொடுத்துட்டு போயிருக்கணும் பாரு. எங்க அம்மா யமுனகரைக்கு போயிருக்கா, ஆத்த பூட்டினா எங்கிட்ட நம்பிக்கையா சாவியை என் கையில கொடுத்துட்டு போயிருக்க பாரு. இதோ இதுதான் அந்த சாவி. உடனே அவன் பார்த்தா நம்பிக்கை குறைச்சல அவங்க அம்மா இருக்கான்னு உடனே, அதெல்லாம் இல்லை, எங்க அம்மாவும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போ. இல்லடா உங்க அம்மா சொல்றது போல சொன்னாலே தவிர சொன்ன இடத்துல சாவியை வைக்கல, உங்க அம்மா யமுனகரை கொண்டு போயிட்டு. இல்ல கிருஷ்ணா நான் பார்த்தேன், எங்க அம்மா எனக்கு நேரம் தான் சாவியை வச்சாளா? போய் அந்த இடத்துல கையை வச்சு பாரு, இருக்கா பாரு சாவி. இல்ல வச்சா, நான் போய் வச்சு பாடுறான்னு வச்சா சாவி இருந்தது. உடனே சுவாமி சொன்னார், உங்க அம்மா கட்டிக்காரிடா, சாவியை வைக்கிறது போல வச்ச சாவியும் உண்மையான சாவி. இந்த பூட்டு இந்த சாவி அந்த பூட்டை திறக்காதுரா. இல்லை இந்த சாவியால தான் பூட்டினா இதை தான் மேலே வச்சு. நான் சொல்றேன் திறக்காதுங்கிற, நீ திறக்குங்கிற, போய் திறந்து பாடுறான்னு. உடனே அந்த சாவியை வச்சு திறந்தான். சுவாமி என்ன பண்ணார், கழுத்தை பிடிச்ச அந்த பையனை ஒரே தள்ளு உள்ள தள்ளினார். உள்ள போய் கதவை சாத்திட்டு படபடன்னு அடிச்சார். தர்ம அடி போட்டார். அவன் உடனே என்ன பதிலுக்கு கத்தினான்னா, சொல்ல மாட்டேன்னு கத்தினான். என்ன எதனால கத்தினான்னா, அது அவளுக்குள்ள உள்ள ஒரு கோடு வேடம். என் கூட சேரக்கூடாதுன்னா உங்க அம்மா சாவியை ஒழிச்சு வச்சுட்டு போனா, நீ என்கிட்ட இப்ப சாவி எடுத்து கொடுத்துட்ட, நான் உள்ள போய் தயிர் பால் வெண்ணே திருட போறேன். திருடின பிறகு உங்க அம்மா யமுனக்கரையிலேருந்து வந்து கேட்ட பிறகு நீ என்னை காமிச்சு கொடுத்த இது மாதிரி பல மடங்கு அடியை நீ வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறார். அது தெரிஞ்சுட்ட அவன் என்னன்னா, அம்மா வந்தாலும் நான் எதையும் சொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். எதனால பகவான் சோரஸ்ய சௌரியம் ஜெகதி பிரசித்தம்ங்கிறார். எத்தனையோ கீதாச்சாரியன் என்ன பலவிதமான யோகத்தை அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண பிரபு கல்பித்தைகி ஸ்தேய யோகைங்கிறார் சுகாச்சாரி. இதற்காக ஒரு தனி மார்க்கத்தை யோகத்தை உண்டு பண்ணானா, விதவிதமாக திருடுறது. இதுல சில வீடு மாட்டிக்காது, சில தப்பிச்சு போயிடும்.